ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. 2016 வந்து ஒரு ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன அயன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவியா இல்லை சைனீஸ் மூவியா அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு படம். ஸோ படத்தோட கதை என்னன்னா, இந்த படம் வந்து ஒரு பாடி கார்டு அண்ட் ஒரு குங்ஃபுவை மிக்ஸ் பண்ண ஒரு ஆக்ஷன் படம் தான் இந்த படம். அண்ட் படத்தோட கதை அப்படிங்கும்போது ஹீரோ வெளியூர்ல இருந்து ஒரு ஊருக்கு வர்றாரு. அங்கே ஒருத்தரோட பையன் யாரோ திருட போகும்போது அவரை காப்பாற்றி விடுவாரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர். அவர் வந்து அந்த கேங்ஸோட தலைவர்கிட்ட கொண்டு மீட் பண்ண சொல்றாரு. ஸோ மீட் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவர். இவங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைல இருந்து குங்ஃபு கலையை சரியா கத்துக்கிட்டவங்க. ஸோ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணி அது மாஸ்டருக்கு பிடிக்காம இந்த வில்லனை வந்து விரட்டி விட்டுருக்காரு. இவன் வந்து பெரிய ரவுடி ஆகிட்டான் இங்கே வந்து. ஸோ இவன் என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹீரோ காப்பாத்தினால அந்த ஸ்டார்டிங்ல ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கு பாடி காட்டா நம்ம ஹீரோ வந்து போடுறாங்க. அவங்க பெரிய பணக்காரன். ஸோ அவருக்கு நிறைய ஆபத்து இருக்குன்னபடியா இது பண்ணி போடுறாங்க. ஒரு கட்டத்துல இவன் ஃப்ரெண்டே இவனுக்கு வந்து எதிரியா மாற ஆரம்பிச்சிடறான். ஸோ மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை எப்படியாவது கொல்லுவேன், அவங்க அப்பாவே எப்படியாவது கொல்லுவேன் அப்படின்னு முடிவு பண்றான். அந்த பொண்ணை எப்படியாவது நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. ஸோ ரெண்டு பேருக்கு முன்னாடி அடுத்து அந்த ஆடுபுலி ஆட்டம் தான் அந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்துல ஏன் அயன் ப்ரொடெக்டர் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா, ஹீரோ வந்து குங்ஃபு கலையை அந்த அயன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு கலையை வந்து கத்துப்பாரு. அதாவது 108 கலை, அதுல ஒரு கலையை வந்து ஹீரோ தெளிவா கத்துக்கிட்டாரு. அவருக்கு பரிசா அந்த ஒரு இரும்பு ஷூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இரும்பு ஷூ எவ்வளவு சக்தி, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் நீங்க பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இல்லை, நீங்க டோனிச்சா நடிச்ச படங்கள் எல்லாமே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து குட்டியா ஒரு கதையை வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே டோனிச்சா டூப் இல்லாம அவரே பண்ணியிருப்பாரு. இந்த அயன் ப்ரொடெக்டர் படம் அப்படித்தான். முழுக்க ஆக்ஷனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாலும் இதுல வர்ற எல்லா சீக்வன்ஸுமே ஹீரோ டூப் இல்லாம அவரே பண்ணியிருப்பாரு. அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா அப்படி ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, படத்துல நீங்க ஃபைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபைட்டும் சும்மா தாறுமாறா இருக்கும். அடிக்கிற அடி ஒன்று இடி ரேஞ்சில் இருக்கும். எல்லாமே ஹீரோ எல்லாமே எந்த டூப்பும் இல்லாம சூப்பரா பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour 33 minutes வரைக்கும் இந்த படம் வந்து ரன் ஆகும். எங்கேயுமே நமக்கு லேக் ஆகுறதோ இல்லை போரிங் ஆகுறதோ, என்னடா அது இளவடத்தை போடும் அப்படின்னு தோன்ற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்காது. குறிப்பா அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இருக்காது. அண்ட் குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சியில நமக்கு பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. ஏன்னா இந்த கேங்ஸ் எல்லாமே ஆட்டி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டுக்குள்ள ஒரு ஃபேஸை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த கேங்ஸை ஃபுல்லா வந்து ஆட்சி அமைக்கிறவன் இன்னொரு கேங்ஸ்டர். அந்த இருட்டுக்குள்ள காமிக்கப்படுற ஒருத்தன் தான். அந்த இருட்டுல காமிக்கப்படுற ஒரு மனுஷன் யாரு, அவனுக்கு ஹீரோக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கிளைமேக்ஸ்ல நமக்கு அது வந்து ரிவீல் பண்ணும்பொழுது நிஜமாவே நமக்கு ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஸோ அப்போதான் ஹீரோ அப்படி இந்த குங்ஃபுல போய் சேர்ந்தாரு அப்படின்ற சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி நமக்கு திரும்ப வந்து ரீவீல் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இப்படி சின்ன ஒரு ட்விஸ்டோட தான் அந்த படத்தை வந்து எடுத்து வைப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு. நீங்க கூகுள்ல போய் இந்த படத்தை போய் தமிழ் டப்புன்னு அடிச்சிங்கனாலே இந்த படம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க அங்கேயே நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு வாட்சபிள் மூவி தான். ஸோ நீங்க தாராளமா இதை நீங்க நம்பி இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.